வணக்கம், நான் சின்மயி. இன்னைக்கு நம்மளோட சேனலில் நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். அதாவது menstrual period, மாதவிடாய் பற்றி. ஸோ லெட் மீ டேக் யூ ரைட் இன். menstrual period அதாவது மாதவிடாய், சானிட்டரி நாப்கின்ஸ், menstrual hygiene, விமென்ஸ் ஹெல்த், விமென்ஸ் ஹைஜீன் பற்றி பேசுகிறதே ஒரு டேபு சப்ஜெக்டாக இருக்குது. இதை பற்றி ஓப்பனாக பேச தான் நிறைய அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவில் டாக்குமெண்டட் எவிடன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் மாதவிடாய் டைமில் சாம்பல் மணல்லாம் அவங்க வந்து அந்த menstrual period போது யூஸ் பண்ணுறது, menstrual period போது பீரியட்ஸ் வரும்போது மாதவிடாய் நேரத்தில் வீட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, அவங்களுக்கு அதுக்கு தனி தட்டு தனி துணி தொடக்கூடாது, வீட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து பீரியடுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, கண்ணில் காட்டக்கூடாது, இப்படிலாம் நிறைய குடும்பங்களில் இந்தியா முழுக்க நடந்துகிட்ருக்கிற ஒரு பழக்கம்தான். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, எஸ்பெஷலி பெண்களோட அண்டர் கார்மெண்ட்ஸ், உள்ளாடைகளை காய போடுறதுக்கு கூட ஒரு ஃப்ரீடம் கிடையாது. ஏன்னா அந்த ப்ரா அண்ட் பேண்ட்டி வந்து வெயிலில் காயப்போட்டால் வெயிலில் காய வைக்கிறது நம்மளோட ஹெல்த் அண்ட் ஹைஜீனுக்கு பெட்டர். ஆனால் வெயிலில் காயப்போட்டால் யாருக்காலும் தப்பான உணர்வுகள்லாம் வந்துருமோன்னு சொல்லிட்டு அதை நிழலில் காய போடணும், யாருக்கணுக்கும் படாமல் காய போடணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே நம்மளோட ஹெல்த்து, நம்மளோட ஹைஜீன், menstrual period, menstrual cycle, நம்மளோட உடல், இந்த சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம் மாதிரி நம்மளுக்கு சொல்லி நம்மளோட பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம மனசுலேயே அதை நம்மளே நம்ப வச்சு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நம்ம உருவாக்கிக்கிட்டோம். அதை உடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். எனிவே, நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறது menstrual cup பற்றி. menstrual cup அப்படிங்கிறது இதுதான் menstrual cup. முதல்ல நான் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன், கேரளாவில் ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தபோது எதிர்பாராமல் என்னோடய menstrual cycle ஆரம்பிச்சுது. ரொம்ப சீக்கிரமாக வந்ததுனால ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். அதே ட்ரேட் ஃபேரில் ஒரு ஸ்டாலில் menstrual cups, அதாவது சஸ்டெயினபிள் பீரியட், நம்ம வந்து மாதவிடாய் நேரத்தில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேஸ்ட் சானிட்டரி நாப்கின் அது கம்ப்ளீட்டாக மக்காது, அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான டன் கணக்கில் சானிட்டரி நாப்கின்ஸ் லேண்ட்ஃபில்ஸ், அதாவது நம்ம வந்து இந்த குப்பை மேடுகளுக்கு அதுக்கெல்லாம் அனுப்பிக்கிட்டே இருக்கோம். அதை சரியாக டிஸ்போஸ் பண்ணுறதில்ல. நம்ம யூஸ் பண்ண சானிட்டரி நாப்கின்ஸை அதை சரியான விதத்தில் கவர் பண்ணி அதை மார்க் பண்ணி குப்பையில் போடுறதே இல்லை. அதை வீட்டை விட்டு பாத்ரூம் விட்டு எடுத்துகிட்டு போகிறதே அது ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி நம்ம யார் கணக்கும் படாமல், அதாவது எல்லார் கணக்கும் பட்டு அதை வந்து பிரதர்ஷனம் பண்ணி தான் எடுத்துக்கிட்டு போகணுமான்லாம் திருப்பி கேட்காதீங்க. பட் த பாயிண்ட் இஸ், ஒரு சாதாரண உடலை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக ஒரு கவரில் போட்டு குப்பையில் போடுறதுக்கான ஒரு விஷயத்தையுமே ஒரு அசிங்கம் அப்படின்னு சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால அதை சரியாக நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதில்ல. எத்தனையோ அப்பார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சானிட்டரி நாப்கின்ஸை சரியாக டிஸ்போஸ் பண்ணாமல், அதாவது 6லேருந்து 100 அப்பார்ட்மெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற இடங்களில் அந்த அளவுக்கு குப்பை சேரும். மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியாக எடுத்து வைங்கன்னு 100 வாட்டி லட்சக்கணக்கான பேர் சொன்னாலும் கேட்குற விதமாக யாருமே இல்லை. நெவர்தலெஸ், நீங்கள் இந்த சானிட்டரி நாப்கின்ஸ், இந்த எஸ்பெஷலி நம்ம தெரு ஓரங்களில் இருக்கிற குப்பை மேடுகள்லையோ குப்பை தொட்டிகள்லையோ பார்த்தீங்கன்னா சானிட்டரி நாப்கின்ஸை கொத்தி ஏதான ஒரு நாய் எடுத்து வெளில போட்டிருக்கோம், இல்லை ஒரு காக்கா எடுத்து வெளில போட்டிருக்கோம், அதை சரியாக கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க, டிஸ்போஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய நம்மளோட சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு இது எது ஒரு மரியாதையே இல்லாமல் ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங், menstrual கப்புக்கு நீங்கள் மாறலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. menstrual கப் வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் நீங்கள் கேட்கணுன்னா தயவு செய்து கேளுங்க. menstrual கப் பிளாஸ்டிக்கில் செய்யலை, சிலிக்கானில் செய்யப்படுகிறது. ஸோ சிலிக்கான் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு அலர்ஜியும் தராது. அஃப்கோர்ஸ் நீங்கள் வாங்குகிற menstrual கப்பில் லேட்டெக்ஸ் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதாவது சில காண்டம்ஸில் லேட்டெக்ஸ் பேஸ் இருக்கும் இல்லையா, இப்போ நிறைய பேருக்கு அந்த லேட்டெக்ஸ் அலர்ஜிஸ் இருக்கிறதுனால காண்டம்ஸ் கூட லேட்டெக்ஸ் ஃப்ரீயாக வருது. ஸோ இப்போ இது சிலிக்கான் அப்படிங்கிறத சரியாக செக் பண்ணிக்கோங்க. சிலிக்கானாக இருந்தால் முக்கால்வாசி ஒரு 90% பேருக்கு, 95% பேருக்கு எந்த விதமான ஒரு அலர்ஜிஸும் வராது. நிறைய பேருக்கு சானிட்டரி நாப்கின்ஸ் பயன்படுத்தி அதில் இருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுனால தொடைகளில் அது ஒரு ரேஷஸ் வரலாம். சில பேருக்கு அது தேய்ச்சி அந்த இடமே கொஞ்சம் ரணமாக ஆகிடலாம். ஆல்சோ அது சம்மந்தப்பட்ட ஸ்கின் அலர்ஜிஸ் நிறைய பேருக்கு மாதம் வந்துட்டு போகும். ஸோ
அதுலேருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுக்குது இந்த மென்ஸ்ட்ருவல் கப். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மென்ஸ்ட்ருவல் கப்பை நான் பயன்படுத்த ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு எஸ்பெஷலி அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லாத அளவுக்கு இந்த மென்ஸ்ட்ருவல் கப் பண்ணிடுது. எஸ்பெஷலி உங்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் அந்த வயிற்று வலி அந்த மாதிரி கிராம்ஸ் எல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த டைமில் பீரியட்ஸ் இருக்குங்கிற அந்த ஃபீலிங்கே இருக்காது when you are using a menstrual cup. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 7-8 மாதங்களாக நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல் தடவை நீங்கள் இதை ஒரு கடையிலையோ இல்லை இது ஒரு ஆர்கானிக் கடையிலையோ இல்லை ஆன்லைன்லையோ நீங்கள் பார்த்து வாங்கும்போது முதல் தடவை இதை யூஸ் பண்ணி அதை இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு லேர்னிங் கர்வ், ஸ்லைட்டாக கடினமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு மாதம் ஒரு சைக்கிளில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஏண்டா இத்தனை நாள் நம்ம இதை யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு இது உங்களுக்கு தோணும். மென்ஸ்ட்ருவல் கப்னால உங்களுக்கு வலிக்காது, உங்களோட வெஜைனல் கனால் லூஸ் ஆகாது, உங்களோட வெர்ஜினிட்டி போயிடாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து சைல்ட் பேரிங், அதாவது குழந்தை பெற்ற தாயாக இருந்தீங்கன்னா ஒரு குழந்தை 2 குழந்தை அப்படின்னு சில பேர் வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இந்த வீடியோவை நான் ஆல்ரெடி ஆங்கிலத்தில் பதிவு செஞ்சுட்டேன். கேட்ட கேள்விகளுக்கு ஆனால் இந்த கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை. ஸோ கட்டாயமாக நீங்கள் வந்து கைனகாலஜிஸ்ட்டை போய் கேட்டுங்க. டெலிவரிக்கு உடனே இந்த மென்ஸ்ட்ருவல் கப் யூஸ் பண்ணலாமான்னு சில பேர் கேட்குறாங்க. பட் டெலிவரிக்கு அப்புறம் ஐ திங்க் சில பேருக்கு அந்த ஸ்டிச்சஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி எனக்கு சத்தியமாக தெரியல. கட்டாயமாக நீங்கள் கைனகாலஜிஸ்ட்டை கேளுங்க. எஸ்பெஷலி இந்தியாவில் அந்த ஹைமன், பேசிக்கலி ஹைமன் இஸ் ஈக்குவல் டு வெர்ஜினிட்டின்னு நம்ம வந்து நிறைய சொல்லி இருக்கிறதுனால பயாலஜியும் புரியாமல் சயின்ஸும் தெரியாமல் இஷ்டத்துக்கு அவன் வந்து உளறிட்டு சுற்றிட்டு இருந்திருக்கான். ஒரு பெண்ணுக்கு ஹைமன் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன தின் டிஷ்யூ, ஒரு சின்ன திசு தான் அது. அந்த டிஷ்யூங்கிறது நீங்கள் சாதாரணமாக சைக்கிள் ஓட்டினாலோ பைக்கில் போனாலோ இல்லை ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு இருந்தாலோ ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு அந்த ஹைமன் இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு அந்த ஹைமன் எவ்வளோ திக்காக இருக்கும்னா சர்ஜரி வச்சு தான் ரிமூவ் பண்ணணும், அப்படியும் இருக்கலாம் சில பேருக்கு. ஸோ இந்த கப்பு யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஏன் வெர்ஜினிட்டி போயிடுமானா கிடையவே கிடையாது. வெர்ஜினிட்டி அது என்ன சொல்லுதுன்னே தெரில. பட் வெர்ஜினிட்டி பை டிஃபால்ட் இஸ் ஒன்லி வென் யூ ஹேவ் செக்ஷுவல் ரிலேஷன்ஸ், நாட் வென் யூ யூஸ் அ டேம்பான். நீங்கள் ஒரு சானிட்டரி பேட் யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை வந்து ஒரு டேம்பான் யூஸ் பண்ணுறதுனாலையோ அல்லது மென்ஸ்ட்ருவல் கப் யூஸ் பண்ணுறதுனாலையோ உங்களோட வெர்ஜினிட்டி எல்லாம் போகாது, அதாவது உங்களோட கன்னித்தன்மை எல்லாம் போகாது. தயவுசெய்து இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கட்டாயமாக ஒரு டாக்டர், ஒரு பரந்த மனப்பான்மை இருக்கிற கைனகாலஜிஸ்ட்டை போய் பாருங்கள். மூணாவது விஷயம், சானிட்டரி நாப்கின்ஸ்லேருந்து ஸ்விட்ச் பண்ணி நீங்கள் மென்ஸ்ட்ருவல் கப் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மூன்றாவது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க ஒவ்வொரு நாளும் அந்த குப்பையை எடுத்துக்கிட்டு போகும்போது ஒரு சானிட்டரி நாப்கின் அதில் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நல்ல காரியம், ஒரு புண்ணியமான காரியமாக இருக்கும் நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தால் உங்களுக்கு ஒரு 15-16 வயசு தான் ஆகுது, இப்போ ஒரு 2-3 வருஷமாக தான் நீங்கள் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு கிளாத் பேட் அல்லது இப்பொழுது மார்க்கெட்டில் நிறைய பயோடிகிரேடபிள், அதாவது மக்கும் சானிட்டரி நாப்கின்ஸ் வந்தாச்சு, இன்ட்ரடியூஸ் ஆயாச்சு. இதை பற்றி பொது தளங்களில் பொது வெளியில் அதை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா சொல்கிறவங்க யாரும் இல்லை, இதை பற்றி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறவங்களும் வந்து நீங்கள் டெலிவிஷனில் யூஸ்வலி இதை பற்றி பார்க்க மாட்டீங்க. ஸோ பயோடிகிரேடபிள் நாப்கின்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு வருடத்துக்குள்ளே அந்த நாப்கின்ஸ் மக்கிடும். அந்த மாதிரி நாப்கின்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அல்லது கிளாத் நாப்கின்ஸ் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்னோடய மென்ஸ்ட்ருவல் சைக்கிள், என்னோட பீரியட் ஆரம்பித்த போது நான் கிளாத் நாப்கின்ஸ் வீட்டிலேயே பண்ணின கிளாத் நாப்கின்ஸில் தான் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிளாத் நாப்கின்ஸை சரியாக காய வைக்காமல் அது ஒரு மாதிரி நதனதானே இருந்துக்கிட்டு அதை அவசரமாக வந்து உள்ளே வச்சு மடித்து வச்சு அதை சரியாக ஸ்டோர் பண்ணாமல் அதனால ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கலாம். இன்னொன்று வந்து நீங்கள் டேம்பான்ஸ் யூஸ் பண்ணலாம். டேம்பான்ஸும் ஓரளவுக்கு பயோடிகிரேடபிள் தான், காட்டனில் செஞ்சுருக்குங்கிறதுனால. ஆனால் அதுக்கான அந்த பயோடிகிரேடபிள் எத்தனை வருஷத்தில் மக்கும் அப்படிங்கிறதான ஒரு கணக்கு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மென்ஸ்ட்ருவல் கப்பை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா 10லேருந்து 15 வருஷம் வரைக்கும் நீங்கள் இந்த ஒரே கப்பை மறுபடியும் யூஸ் பண்ணலாம். வாங்கின உடனே கொதிக்கிற தண்ணியில் இந்த மென்ஸ்ட்ருவல் கப்பை ஸ்டெரிலைஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணால் போதும். அந்த சைக்கிள் முடிஞ்சு 3 நாட்களோ 4 நாட்களோ 5 நாட்களோ உங்களோட சைக்கிள் எந்த அளவுக்குன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் அதை மறுபடியும் க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணிடலாம். இதுக்குன்னு ஒரு பவுச் வரும், இதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் உங்களோட வார்ட்ரோபில் வச்சுக்கலாம். இதனால் ஒன்றும் ஆகாது. அடுத்த மாதம் அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்கும் போது அதே மாதிரி கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தரமும் உங்களோட ஃபஸ்ட்டு டேக்கும் செகண்ட் டேக்கும் நடுவில் எனக்கு நிறைய ஹெவி ப்ளீடிங் இருக்குது, எனக்கு கிளாத்ஸ் இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, நான் யூஸ் பண்ணலாமா
அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எல்லாரும் எல்லா விதமான பெண்மணிகளும் அந்த ஃபர்டைல் ஸ்பேஸில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை யூஸ் பண்ணலாம். எத்தனை தடவை இதை மாற்றணும்? நான் வந்து இந்த சானிட்டரி நாப்கின்ஸுங்கிற போது 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாற்றுவேன். இதை நான் எப்படி மாற்றுவேன் அப்படின்னு கேட்டால், இது நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை யூஸ் பண்ணும்போது ஒரு லீவு நாள், ஒரு ஓய்வு நாள், ஐடியலி நீங்கள் ஒரு ஒர்க்கிங் உமனாக இருந்தால் உங்களோட லீவு நாட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டே அண்ட் நைட் நீங்கள் ஒரு சைக்கிளை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதை ஆட்டோமேட்டிக்லி ஃபஸ்ட் டைம் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது எல்லாமே புரிஞ்சிடும். முதல் தரம் வந்து இதை போட்டுட்டு உள்ளே காணாமல் போயிடுமா, உள்ளேருந்து எடுக்க முடியாதா, ஐயோ அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. பயப்பட வேணுங்கிற அவசியமே இல்லை. இதை நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கப்பு எப்போ ஃபுல்லாகுதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சைக்கிளில் வாய்ப்புகள் நிறைய. ஸோ நீங்கள் ஒரு 5-6 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த இன்சர்ட் பண்ணின கப்பை நீங்கள் வெளியில் எடுக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி தெரிஞ்சிடும். இந்த கப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மில்லி பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, உங்களோட ஃப்ளோ என்ன, எவ்வளோ உங்களோட ஹெவியாக மாட்ரேட்டாக எத்தனை வாட்டி அந்த மாதிரி உங்களோட கப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிடும். உங்களோட பாடி உங்களோட ஃப்ளோ இஸ் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு தினமும் நீங்கள் வந்து கொதிக்கிற தண்ணியில் எடுத்து கொதிக்க வச்சுட்டு தான் திருப்பி யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்லி உங்களோட பாத்ரூமில் சுடு தண்ணி வந்தால் ஓகே, நோ ப்ராப்ளம். இல்லைனா ஜென்ரலி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி ரீஇன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை எப்படி வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, இப்படி இருக்கிற கப்பை 3 விதங்களில் நீங்கள் உங்களோட வெஜைனல் கெனாலில் இன்சர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மென்ஸ்ட்ருவல் கப்பை உங்களோட வெஜைனல் கெனாலில் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கான 3 முறை இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த முறை உங்களுக்கு பக்காவாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட கம்ஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சிலிக்கான் கப் இப்படி இருக்கும். சி ஃபோல்டுங்கிறது இதை இப்படி மடித்தா இப்படி சி மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ இதை இப்படி மடித்து நீங்கள் உங்களோட வெஜைனல் கெனாலில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அல்லது இன்னொன்று வந்து இந்த டெய்ஸி ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் இந்த கப் இப்படி இருக்குது இல்லைங்களா, இதை இப்படி மடித்து இப்படியும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அல்லது ஹாஃப் ஃபோல்டு ஒன்று இருக்குது. இப்படி இருக்கிற கப்பை நீங்கள் இப்படி மடித்து ஃபுல்லாக இப்படி மடித்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களோட மென்ஸ்ட்ருவல் கப்பில் கீழே இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் இருக்கும். இந்த ஸ்டெம்மை யூஸ் பண்ணி உங்களோட விரல்களை இன்சர்ட் பண்ணி நீங்கள் எடுத்துடலாம். எப்படி எடுக்கிறது, அது உள்ளே இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் முக்கினீங்கன்னா, இது கொஞ்சம் கொச்சையாக தான் இருக்கும் சொல்கிறதுக்கு, பட் திஸ் இஸ் ஹவு இட் இஸ். கொஞ்சம் முக்கினீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்லி யூ ஷுட் பி ஏபிள் டு கெட் இட் அவுட் ஆஃப் யுவர் சிஸ்டம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறது உள்ளே போய் மாட்டிக்கிச்சுன்னா லீக்கேஜ் அப்படின்னு நீங்கள் கவலைப்படலாம். ஸோ இது எப்படி என்ன ஆகும்னா, இதை நீங்கள் இப்படி இன்சர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளே போய் இது இப்படி இந்த ஃபார்ம் எடுத்துக்கும். அப்போது இன்கேஸ் உங்களுக்கு அது சரியாக ஃபிட் ஆகலை அப்படின்றதுனா கொஞ்சம் ஸ்லைட்டாக நீங்கள் அதை உள்ளே திருப்பி அது சரியாக ஃபிட் ஆச்சா இல்லையாங்கிறது கட்டாயமாக நீங்கள் அது 1 தரம் 2 தரம் பழகி நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு லீவு நாளில் நீங்கள் அதை பார்த்து அன்றைக்கி எந்த விதமான ஒரு வெளியே போகாத ஒரு இருந்ததுன்னா கட்டாயமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மென்ஸ்ட்ருவல் கப்புக்கு நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கிட்டிங்கன்னா மாதம் இதை வந்து நீங்கள் சானிட்டரி நாப்கின்ஸ் வாங்குகிற செலவு கம்மி. இது ஒரு தடவை வாங்கினா போகிறோம், 10லேருந்து 15 வருஷம் இதை யூஸ் பண்ணலாம். 3வது முக்கியமான விஷயம், உங்களுக்கு எந்த விதமான அலர்ஜிஸும் வராது. டேம்பான்ஸ் யூஸ் பண்ணுற பல பெண்களுக்கு டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு வியாதின்னு கூட சொல்லலாம். அது வந்து பராமரிக்கலாம். டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் என்னங்கிறத கூகுள் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களோட கைனகாலஜிஸ்ட்டை கூட கேட்கலாம். நீங்கள் மாதம் யூஸ் பண்ணுற சானிட்டரி நாப்கின்ஸை நீங்கள் குப்பையில் போட்டு அது ஒரு சானிட்டரி ஒர்க்கர் அதை ஹேண்டில் பண்ணி அதை செப்பரேட் பண்ணி குப்பை மேடுக்கு அனுப்புகிற மாதிரி இன்னொரு ஹியூமன் பீயிங்கை இவ்வளோ டீஹியூமனைசிங்காக ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதாவது நீங்கள் அவங்களோட சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு உங்களோட சானிட்டரி நாப்கினை மேனேஜ் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை கொடுக்காமல் இருக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாதம் நீங்கள் யூஸ் பண்ணுற மக்க முடியாத சானிட்டரி நாப்கின்ஸை பூமிக்கு நீங்கள் அனுப்பாமல் இருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 50லேருந்து 60% பெண்கள் ஃபர்டைல் பீரியடில் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு மாதவிடாய் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பெண்களுக்கு வயது சீக்கிரமாகவே மாதவிடாயும் ஆரம்பிக்குது. ஸோ ஒரு 12 வயசு 13 வயசுலேருந்து கிட்டத்தட்ட இப்போது சம்டைம்ஸ் 11 இயர்ஸில் கூட மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 11-12 வயசுலேருந்து அவங்களுக்கு ஒரு 50 வயசு வரைக்கும்னா
கிட்டத்தட்ட 30லேருந்து 40 வருஷம் ஒருத்தவங்களோட மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் இருக்குது. அத்தனை கிலோ கணக்கில் ஒரு பெண் மட்டுமே சானிட்டரி நாப்கின்ஸ் பூமிக்கு குப்பைமேட்டுக்கு அமுச்சிட்ருக்கோம். ஸோ அதை நீங்கள் கட் பண்ணலாம். நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா வருஷம் டன் கணக்கில், லட்சக்கணக்கான டன் கணக்கில் இந்த மாதிரி மக்க முடியாத சானிட்டரி நாப்கின்ஸ் நம்மளோட பூமிக்கு போகுது. அது மறுபடியும் நச்சு டாக்ஸிக் இதுவாக மாறி நம்மளுக்கு தான் திரும்பி வரும். பூமிக்கு போகிறதெல்லாம் திரும்பி நம்மளுக்கு தான் வரப்போகுது. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா சானிட்டரி நாப்கின்ஸோட இன்சினரேஷன், அதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான வழி நிறைய பேர் அப்படியே எடுத்து கொளுத்திடுறாங்க. அந்த கொளுத்துறதுனால, பிளாஸ்டிக்கை கொளுத்துறதுனால வர்ற டாக்ஸின்ஸ், நச்சு பொருட்கள் நம்மளோட காற்றில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை மறுபடியும் நம்ம சுவாசிப்போம். அதனால வர்ற ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். எனிவே, உங்களால் முடிஞ்சதுன்னா தயவுசெய்து இப்போல்லாம் மென்ஸ்ட்ருவல் கப்ஸை வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் சானிட்டரி நாப்கின் செக்ஷனில் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. தயவு செய்து ட்ரை பண்ணுங்கள். இதனோட சைஸஸ் என்னென்னு வேணால் நீங்கள் கேட்கலாம். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். நான் அன்றைக்கி அந்த ஸ்டாலில் கேட்டபோது ஒரே சைஸில் தான் வரும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ சில கம்பெனிஸில் கொஞ்சம் ஸ்மாலர் சைஸஸ் கூட பார்க்குறேன். பி சேஃப்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து ஸ்ப்ரேஸ் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது அந்த டாய்லெட் சீட்லலாம் வந்து சில பேர் அசிங்கம் படுத்திட்டு போயிருப்பாங்க. அதை வந்து சானிடைஸ் பண்ணுறதுக்கான அந்த சானிட்டரி ஸ்ப்ரேஸ் கொடுக்குறாங்க. அந்த கம்பெனியில் இந்த மென்ஸ்ட்ருவல் கப் அவைலபிளாக இருக்குது. இதை விட அது ஸ்லைட்டாக சின்னதாக இருக்குது. அதனோட ஸ்டெம் இஸ் ஆல்சோ அ லிட்டில் லாங்கர். நீங்கள் யூஸ்வலி சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணும்போது பண்ணுற அத்தனை ஆக்டிவிட்டீஸும் மென்ஸ்ட்ருவல் கப்பில் பண்ணலாம். இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் அதை விட ஜாஸ்தியாகவே பண்ணலாம். உங்களுக்கு ஸ்டெயினிங்கிற ப்ராப்ளம் இருக்காது. ஸ்டெயினிங் இருக்கா இல்லையா, லீக்கேஜ் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணிக்கிட்டிங்களா அந்த நேக் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஏன்டா அதை மாற்றாமல் இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணாமல் இருந்தோன்னு உங்களுக்கு இருக்கும். நிறைய பெண்களுக்கு மென்ஸ்ட்ருவல் கப் யூஸ் பண்ணுறதுல ஒரு சின்ன பயம் இருக்குது. அது டக்குன்னு கடந்துட்டிங்க வச்சுக்கோங்களேன், ரொம்ப 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 ஈஸி. தயவு செய்து மென்ஸ்ட்ருவல் கப்புக்கு மாறுங்க. நிறைய கம்பெனிஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேளுங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட கார்ப்பரேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும் இல்லை, நம்ம பூமிக்கும் நீங்கள் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும். த சஸ்டெயினபிள் பீரியட். நன்றி, வணக்கம்.